பாட்டி நீ இப்படி உட்காந்துருக்கிறத பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. மத்திய கிழக்கின் ஓமானில் ஒரு போர் நிலவரம் இருந்தாலும் அதே ஓமானில் வைத்து தூக்கப்பட்ட ஸ்ரீலங்காவின் பாதாள உலக கிங் பின்னான மிடிகம சூட்டி ஆகிய பிரபாத் மதுசங்க இன்று காலை இலங்கைக்குள் ஸ்ரீலங்கா சிஐடியினரால் கட்டுநாயக்கா ஊடாக கொண்டு செல்லப்பட்ட காட்சிகள் எல்லாம் வெளிப்பட்டாலும் இலங்கையரை பொறுத்தவரை இப்போது இவ்வாறான செய்திகள் ஈர்ப்புக்குரிய செய்திகளாக இல்லை. மாறாக இதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற நிலையில் அநேகமான இலங்கையர்கள் சமகால பொருளாதார நெருக்கடியால் அல்லலுற்றுக் கொள்கிறார்கள், அலைக்கழிக்கப்படுகின்றார்கள். இவ்வாறான நிலையில் இவ்வாறாக பாதாள உலக முகங்கள் தூக்கப்படுவதாக தொடர்ந்தும் வெளிவரக்கூடிய செய்திகள் இப்போதைக்கு ஈர்ப்புக்குரிய செய்திகளாக இல்லை என்பதும் யதார்த்தம். விலைவாசி ஏற்றத்தால் அடிவாங்கிக் கொள்ளும் இலங்கையர்கள் தமக்குரிய அன்றாட வாழ்வியலுக்காக இன்னும் வேகமாக ஓட வேண்டி இருக்கும் நிலையில் நாட்டின் எரிபொருள் இருப்பை பாதுகாக்க இந்தியா, ரஷ்யா என அனுரதரப்பும் ஓடோடி திரிகிறது. அனுரதரப்பின் இந்த ஓட்டத்தின் ஒரு கட்டமாக இலங்கை தீவுக்கு ஒரு வாரத்தில் இரண்டாவது ரஷ்யாவின் உயர் முகம் செல்லும் வகையில் நிலைமைகள் தோன்றியுள்ளன. அந்த வகையில் ரஷ்யாவின் பிரதி வெளியுறவு அமைச்சர் நாளை கொழும்புக்கு செல்கின்றார். கடந்த வாரம்தான் ரஷ்யாவின் பிரதி எரிசக்தி அமைச்சர் ரஷ்ய தூதுக்குழு ஒன்றுக்கு தலைமை தாங்கி கொழும்புக்கு சென்று அங்கு அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா உட்பட்ட உயர் முகங்களுடன் பேசி திரும்பிய நிலையில் இப்போது ரஷ்யாவின் பிரதி வெளியுறவு அமைச்சர் கொழும்புக்கு செல்கின்றார். இலங்கைக்கு எண்ணெயை வழங்க ரஷ்யா ஒப்புக்கொண்டிருந்த போதிலும் தற்போது அமெரிக்க அரசு தலைவர் டிரம்பால் தளர்த்தப்பட்ட ரஷ்ய எண்ணெய் மீதான உலகளாவிய தற்கால தடை ஒருவேளை டிரம்பால் மீண்டும் ஏப்ரல் 11 கொண்டு வரப்பட்டால் அதன் பின்னர் ரஷ்ய எண்ணெயை அனுர அரசாங்கம் கொள்வனவு செய்வது மிகவும் சவாலான ஒரு விடயம் என்பது புரிதலுக்குரியது. ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப் ஏப்ரல் 11 வரைதான் ரஷ்ய எண்ணெய்க்கான அனுமதியை, அதாவது அனைத்துலக சந்தையில் ரஷ்ய எண்ணெய் விற்பனை செய்வதற்குரிய அனுமதியை தற்காலிகமாக வழங்கியிருக்கிறார். ஆகையால் ட்ரம்ப் இந்த தற்காலிக அனுமதியை எதிர்வரும் 11 அது முடிவடையும் காலப்பகுதியில் நிறுத்தி மீண்டும் தடையை உருவாக்கி கொண்டால் இலங்கைக்கும் அது மிகப்பெரிய சவாலாக மாறக்கூடும். ஏனென்றால் இலங்கை நினைத்தாலும் ரஷ்ய எரிபொருளை அதனால் கொள்வனவு செய்ய முடியாத ஒரு நிலைமை பெறக்கூடும். அவ்வாறாக கொள்வனவு செய்தால் அது அமெரிக்காவின் சீற்றத்துக்குரிய ஒரு நகர்வாகவும் கணிக்கப்படும். நாட்டுக்குரிய எரிபொருளை சேமிப்பதற்கு நாட்டின் பொதுத்துறைக்கு புதன்கிழமைகளில் மறு அறிவித்தல் வரை விடுமுறை என்ற ஒரு நடைமுறையை அரசாங்கம் அறிமுகப்படுத்திய 2 வாரங்கள் கடந்தாலும் இந்த நடைமுறையால் எவ்வளவு எரிபொருள் நாட்டில் சேமிக்கப்பட்டது என்பதற்கு இதுவரை முறையான ஆதாரங்கள் ஏதுமில்லை. இதற்கிடையே அடுத்த மாதம் மின்வெட்டும் இலங்கையருக்கு தவிர்க்க முடியாத ஒரு சவாலாக வரும் என கூறப்படுகின்றது. ஏனென்றால் அந்த அளவுக்கு தற்போது இலங்கையில் சூரிய பொம்மை மனிதர்களின் மண்டையை பிளக்கின்றது, வறட்சி விரிவடைந்து செல்கின்றது. நீரேந்து பகுதிகளில், குறிப்பாக நீர் மின்சாரம் உற்பத்தி செய்யும் நீரேந்து பகுதிகளில் மழை வீழ்ச்சி குறைவடைவதால் வேறு வழியின்றி ஏப்ரல் மாத இறுதியில் மின்வெட்டு வரலாம் என்ற அச்ச நிலை உருவாகியுள்ளது. ஆக மொத்தம் அடுத்த மாதம் மின்வெட்டு தவிர்க்க முடியாமல் வெறும் என்பது இலங்கையரை பொறுத்தவரை சாணுற முளம் சறுக்கு நிலை வருகின்றது. இன்னும் ஏறக்குறைய 2 வாரங்களில் வரும் சித்திரை புத்தாண்டு காலத்தில் மக்களுக்கு தடையற்ற மின்சாரம் வழங்கப்படும் என அனுர அரசாங்கம் உறுதியளித்துக் கொண்டாலும் ஏப்ரல் நடுப்பகுதி கடந்த பின்னர் மின்வெட்டு வராது என்பதற்கு அதனால் உத்தரவாதங்கள் இதனையும் வழங்கிக் கொள்ள முடியவில்லை. உலகின் எண்ணெய் நெருக்கடி இலங்கைக்கு மட்டுமல்ல, அவை எல்லா நாடுகளையும் துரத்திக் கொள்கின்றன. ஆனால் சில நாடுகள் தமது
வள நிலைமை காரணமாக அதனை எதிர்கொள்ள சில நகர்வழி எடுக்கின்றன. ஆனால் ஏற்கனவே பொருளாதாரத்தில் கடுமையாக அடிவாங்கிய இலங்கைக்கு இது பனையால் விழுந்தவனை மாடேறி மிதிக்கும் கதையை நினைவூட்டுகின்றது. ஏனென்றால் இலங்கையர்களை பாதகங்கள் துரத்தி வருகின்றன. 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், அதன் பின்னர் கொரோனா பெருந்தொற்று, அதற்கு பின்னர் கோட்டாபாய மேற்பார்த்த ராஜபக்ஷ அதிகார மையத்தின் தவறான பொருளாதார முகமைத்துவத்தால் இலங்கையில் ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடி, அந்த நெருக்கடியின் பின்னரான பல சவால்கள், அந்த சவால்களை கடந்து வரும் நிலையில் கடந்த வருட இறுதியில் இலங்கையை தாக்கிய தித்வா சூறாவளி, அந்த சூறாவளியின் தாக்கத்தின் பின்னர் மீண்டும் மத்திய கிழக்கு போர் என தொடர்ந்தும் இலங்கையை பாதக நிலவரங்கள் துரத்தி கொள்ள சவால்களும் தொடர்கின்றன. இதனால் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இன்று அதிரடியாக நாட்டின் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான வரிகளை அரை பங்குக்கு குறைத்தது போலவோ, இல்லையென்றால் கனரக வாகனங்கள் மீதான வரியை நீக்கியது போன்ற மக்களுக்கு ஆறுதல் அளிக்கும் பெரிய நகர்வுகளை இலங்கையால் செய்ய முடியாமல் இருக்கின்றது. ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை அது ஒரு பொருளாதார வளமிக்க நாடு என்றால் இலங்கை அதற்கு எதிர்மாறாக இருப்பதால் இலங்கையில் மக்களின் சுமை மக்கள் மீதே சுமத்தப்படும் நிலைமை தவிர்க்க முடியாமல் துரத்துகின்றது. இலங்கையில் இவ்வாறான ஒரு நடைமுறை இருப்பதால் மக்களுக்கான எரிபொருள் மானியத்தை தொடர்வதற்கு கூட தற்போது ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனைத்துலக நாணய நிதியமான IMF-இன் முகவாயை நோக்கி நிற்கின்றது. IMF அங்கீகாரம் அளித்தால்தான் மேற்கு பின்னர் எரிபொருள் விலை மேலும் ஏறாமல் இருக்கும் நிலை உருவாகும். இல்லையென்றால் மே மாதத்தில் மீண்டும் ஒரு பெரும் விலை உயர்வை எரிபொருளில் இலங்கையர்கள் காணத்தான் வேணும். இலங்கையர்கள் என்ற ரீதியில் தமிழர்களுக்கும் இவ்வாறான நெருக்கடிகள் பொதுவானவையாக இருந்தாலும் அவற்றுக்கு மேலதிகமாக தமிழர்களுக்கு தனித்துவமான சவால்களும் நெருக்கடிகளும் உள்ளன. அவ்வாறான நெருக்கடிகளில் ஒன்றாக நாவற்குழி விகாரை வளாகத்தில் இளம் பிக்கு ஒருவர் தமிழ் சிறுமி ஒருவரை பாலியல் முறைகேட்டுக்கு உள்ளாக்கிய புதிய அவலம் உட்பட்ட பல அவலங்கள் அவர்களை சமூக ரீதியில் துரத்துகின்றன. குறித்த விகாரையின் வளாகத்தில் நல்ல குடிநீர் இருப்பதால் அதனை பெறுவதற்கு கடந்த சனியன்று சென்ற சிறுமியை இளம் பிக்கு ஒருவர் இந்த சீரழிவுக்கு ஆளாக்கிய நிலையில் அந்த பிக்கு தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு எதிர்வரும் வியாழன் வரை தடுப்பு காவல் உத்தரவும் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் சமூக சீரழிவுகளின் அடிப்படையில் ஒரு பிக்குவே இவ்வாறு தமிழர் தாயகத்தில் துணிகரமாக, அதாவது தமிழர்களை கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு எதேச்சாதிகார நிலையில் இதனை செய்வதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளன. இவ்வாறான அவலங்கள் தமிழர்களின் முற்றங்களில் பதிவாக மறுபுறத்தே தமிழ் தேசியம் சார்ந்த அங்கிடுதத்தங்களும் பதிவாகிக் கொள்கின்றன. தமிழ் தேசிய அரசியல் செய்யும் முகங்கள் தமிழினத்தை முள்ளிவாய்க்கால் வரை கருவறுத்த மஹிந்த ராஜபக்ஷவை தேடிச் சென்று அவருக்கு கூடை கும்பிடு ரக கைலாக கொடுக்கும் எமகாதக அரசியல் காட்சிகள் எல்லாம் தெரிகின்றன. கடந்த வாரம் கொழும்பில் பங்களாதேஷின் தேசிய தின நிகழ்வு இடம்பெற்ற போது அந்த நிகழ்வில் பங்கேற்ற மஹிந்த ராஜபக்ஷ பங்களாதேஷ் தூதருடன் அமர்ந்து அளவலாவிக் கொண்டிருந்த போது அந்த இடத்தை நாடி தேடி சென்ற தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் மஹிந்தவுக்கு கைலாக கொடுத்த போது இருந்த இடத்தை விட்டு எழும்பாமல் அவருக்கும் கை கொடுத்து மஹிந்தவன் நல்ல மரியாதையை சுமந்திரனுக்கு செய்திருப்பதை ஆதாரப்படுத்தும் நிழற்படங்கள் எல்லாம் வந்துவிட்டன. ஆகையால் இனிமேல் மஹிந்ததான் சுமந்திரனை தேடி வந்து கை கொடுத்ததான பூச்சுட்டல்களை தமிழரசு கட்சியில் சுமந்திரனின் அடிபொடிசுகள் செய்ய முடியாது. ஏனென்றால் மஹிந்த இருந்த இடத்தில் இருக்கும்போது சுமந்திரன் அவரை நாடி தேடி சென்று கைலாக கொடுத்த காட்சி வந்திருக்கின்றது. ஒரு நிகழ்வில் இவ்வாறான சம்பவங்கள் இருக்கத்தான் செய்யும். கை கொடுப்பதில் தவறு ஏதுமில்லை. ஆனால் இங்கு பிரச்சனை கை கொடுப்பது அல்ல, மாறாக தமிழர் தாய பகுதிகளில் மஹிந்த அதிகார மையத்தை ஏதோ பெரும் ஜென்ம எதிரிகள் போல சித்தரித்து தமிழ் தேசியம் பேசிக்கொள்ளும் அதே சுமந்திரன் தான் அதே மஹிந்தவை கொழும்பில் தேடிச் சென்று கை கொடுக்கும் சம்பவங்கள் அங்கு ஒரு முகம் இங்கு ஒரு முகம் என்ற அங்கிடுதத்த அரசியலையும் வெளிப்படுத்தத்தான் தலைப்படுகின்றது. ஆகையால் தமிழ் தேசிய அரசியல் இப்போது கடற்கரை தாளங்காய் போல அங்கும் இங்கும் அலைக்கழிப்படுவதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கின்றது. இதே சமகாலத்தில் போர்க்கால ராஜதந்திரங்களும் அனைத்துலக ரீதியில் மாறுபாடான காட்சிகளை வெளிப்படுத்திக் கொள்கின்றன. அமெரிக்காவுடன் ஈரான் போர் ஒன்றை நடத்தி கொண்டாலும் அதே ஈரான் ஹோர்மூஸ்
நீரிணை ஊடாக 20 கப்பல்களில் தமக்கு எண்ணெயை வழங்கியதாக ட்ரம்ப் கூறுகின்றார். ஆனால் அதே ட்ரம்ப் ஈரானில் பெரிய இலக்குகள் எல்லாம் தாக்கி அளிக்கப்பட்டதாகவும் கூறிக்கொள்கின்றார். ஆகையால் உலகிலும் என்ன நடக்கின்றது என்பதில் சிலருக்கு புரிதல் இல்லாமல் இருக்கலாம், உள்ளூரிலும் என்ன நடக்கின்றது என்பதற்கும் புரிதல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அரசியலில் எப்போதுமே பங்காளிகளும் பகையாளிகளும் இடம் மாறிக்கொள்வார்கள். ஆனால் நிரந்தர நலன்கள் மாத்திரம் இடம் மாறாமல் இருக்கும் என்பதும் புரிதலுக்குரிய ஒரு விடயம்தான்.